ரதியக்கா அடுப்படியில் ரதியக்காவுக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன டிப்ஸு உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கோங்க. ஆஃபீஸ் டைமில் நம்மளுக்கு நைட்டு எப்படியாவது எங்கள் வீட்டில் நைட்டு கண்டிப்பாக அக்கா வீட்டில் ஒரு கைப்பிடி 2 கைப்பிடி ரைஸ் மீந்துடும். இதை இப்படி தண்ணி ஊற்றி போட்டுக்கோங்க. காலையில் இதை நீங்கள் கடகடன்னு சமைச்சாலும் ரொம்ப சுறுசுறுப்பாக கிளம்ப ஆரம்பித்தாலுமே ஒரு கைப்பிடி அளவு இதில் போட்டு கொஞ்சம் அந்த நீச்சல் தண்ணியை ஊற்றி ஒரு சால்ட்டு கொஞ்சம் போட்டுட்டு திட்டமான உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அக்காவுக்கு இவ்வளோ தேவை அதனால் போட்டு இதை ஒரு அடி அடிச்சுட்டு வரும். அவ்வளோதான் அக்கா. பெரிய ஜாரில் இந்த பழைய சோறை போட்டு அடித்தது இந்த கூழாக அடித்து வச்சுருக்கேன்னா இதில் கொஞ்சம் தயிரை போட்டு மோர் கலக்கி வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் பாருங்கள். இப்போ இந்த பழைய சோறை அடித்ததை ஃபுல்லாக ஊற்றிடுங்க. உங்கள் வீட்டில் 2 பேருக்குன்னா இதுக்கான 2 பேருக்கு இது கரெக்டாக வரும். அந்த மோர் அக்கா அடித்து வச்சுருக்கேன்ல அதில் கொஞ்சம் ஊற்றுங்க. புளிப்பு எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. புளிப்பு இல்லைன்னா எல்லா மோரையுமே ஊற்றிடலாம். இப்போ இதை ஊற்றிட்டு கொஞ்சம் வாட்ரு மாதிரி குடிக்கணும்னா கொஞ்சம் வாட்ரு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா இதை கலந்துக்கோங்க. இது கூட கொத்தமல்லி போடலாம், கறிவேப்பிலை போடலாம், லைட்டாக ஒரு பீஸ் பச்சை மிளகா கட் பண்ணி ஒரு பீஸ் போட்டு அடிச்சுக்கலாம். இஞ்சி போட்டுக்கலாம். அக்கா எதுவுமே போடல. எதுவும் பிடிக்காதவங்களுக்காக அக்கா எதுவும் போடல. இதில் 2 மக்கு வரும் பாருங்கள். எவ்வளோ பெரிய மக்கு பார்த்தீங்களா? அதில் 2 மக்கு வரும். நீங்கள் இந்த 2 பேருக்கு குடிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா இதில் ஒவ்வொரு கிளாஸும் குடிக்கலாம். ஒரு கிளாஸ்னால் 2 கிளாஸ் வந்துடும். மக்குன்னா 1.5 மக்கு வரும். இன்னும் மீதி இருக்குது. இந்த இவ்வளோ கெட்டியாக தேவையில்லைன்னா கொஞ்சம் வாட்டர் ஊற்றிக்கலாம். இது அக்கா எதுக்கு சொல்கிறேன்னா ரொம்ப 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 ஹெல்த்தி. நீங்கள் இதில் ஒரு இது அளவு 1/4 லிட்ரு 250 ml இது ஒன்று மட்டும் நீங்கள் குடிச்சிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்கப்பா. அன்றைக்கி மார்னிங் உங்களுக்கு ஆஃபீஸ் வேலை ரொம்ப 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 நல்லா மைண்டு நல்லா வேலை செய்யும். காலையில் வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். நீங்கள் இதை குடிச்சிட்டு தோசை இட்லி சாப்பிட்லாம், இல்லாட்டினா அப்படியே போயிடலாம். ஆனால் ஒரு தோசை ஒரு இட்லி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லது. அக்கா வீட்டில் இப்படி தான் கொடுப்பேன். என் பொண்ணுலாம் ஆஃபீஸ் போகும்போது இந்த மாதிரி கண்டிப்பாக இந்த மாதிரி தான் கொடுத்துருவேன். சத்துமாவு கஞ்சி குடிக்கலைன்னா இதை கொடுங்க. ரொம்ப 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 ஹெல்த்தி. நீங்களும் ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு போங்க. அன்றைக்கி நாள் ஃபுல்லாக நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். ஆஃபீஸில் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்து வேலை செய்கிறது உங்களுக்கே தெரியும். இதான் அக்காவுடைய சின்ன டிப்ஸு. இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அந்த 1 கை சாதம் 2 கை சாதம் வேஸ்ட் பண்ணாமல் எவ்வளோ சாதம் இருந்தாலும் போட்டுட்டு இப்படி அடித்து ஆளுக்கு ஒரு கிளாஸ் குடிச்சிருங்க. தேங்க்யூ.